அரசியல்ல எதிர்பாராத திருப்பங்களுக்கு பஞ்சமே இருக்காது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இது. மக்கள் நீதி மையம், அதோட அரசியல் லட்சியம், திடீர்னு ஒரு யூ-டர்ன், அப்புறம் ஒரு விண்ணப்ப கட்டணம். வாங்க இந்த முழு விஷயத்தையும் நம்ம அரசிய ஆராயலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு தேர்தல்ல போட்டியிடணுங்கிற பெரிய கனவு கடைசியில எப்படி ஒரு பணப்பிரச்சனையில வந்து முடிஞ்சது? இந்த கேள்விக்குள்ள தான் இந்த முழு கதையும் அடங்கி இருக்கு. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஆரம்பத்துல எல்லாமே ரொம்ப பிரகாசமா ஒரு பெரிய நம்பிக்கையோட தான் தொடங்குச்சு. வரப்போற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக மக்கள் நீதி மையம் தயாரானப்போ கட்சிக்குள்ள ஒரு புது உற்சாகமே இருந்துச்சு. கட்சியின் திட்டங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. முதல்ல திமுக தலைமையிலான கூட்டணியில நாங்க போட்டியிட போறோம்னு கமலஹாசன் அறிவிச்சார். அடுத்ததா கட்சியில யார் யாருக்கு போட்டியிட விருப்பம் இருக்கோ அவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொன்னாங்க. போன தேர்தலிலேயே சில வேட்பாளர்கள் நல்ல வாக்கு வாங்கியிருந்ததால இந்த முறை எப்படியும் ஜெயிச்சிடலான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இங்க தான் விஷயமே இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. அதாவது போட்டியிட விரும்புற ஒவ்வொருத்தரும் 50,000 ரூபாய் விண்ணப்ப கட்டணமா கட்டணும். அது மட்டும் இல்ல, இது திருப்பி தரப்படாத தொகையினும் கட்சி சொல்லியிருந்துச்சு. சரி, கட்சி மேல இருந்த நம்பிக்கையில உறுப்பினர்களும் அந்த தொகையை கட்டி தேர்தலுக்கு தயாரானாங்க. சரி, இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. இவ்ளோ நம்பிக்கையோட காத்துட்டு இருந்த கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. நிலைமை அப்படியே தலைகீழா மாறுச்சு. திமுக கூட நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படல. அதனால கமலஹாசன் திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். மக்கள் நீதி மையம் இந்த தேர்தல்ல இருந்து விலகிக்குது. ஆனா கூட்டணி தர்மத்துக்காக திமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்யும்னு சொன்னது கட்சியினருக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. சொல்லவே வேண்டாம். இந்த அறிவிப்பு வந்ததும் கட்சியின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள்னு எல்லாருமே அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. இந்த முறை ஆளுங்கட்சியோட கூட்டணி எப்படியும் ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போயிடலான்னு கணக்கு போட்டிருந்த பல பேரோட கனவுகள் நொறுங்கி போச்சு. இந்த முடிவோட பின் விளைவுகள் ரொம்பவே கடுமையா இருந்துச்சு. தனக்கு மட்டும் ராஜ்யசபா பதவியை வாங்கிக்கிட்டு தொண்டர்களை கைவிட்டுட்டார்னு கமலஹாசன் மேல கடுமையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சது. போட்டியிடணும்னு ஆசையா இருந்தவங்களோட மனசு உடைஞ்சு போச்சு. இது கட்சிக்குள்ளேயே ஒருவித ஏமாற்ற உணர்வை உண்டாக்குச்சு. சரி, தேர்தல்ல போட்டியிட முடியலங்கிற ஏமாற்றம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ எல்லாருடைய கவனமும் அந்த விண்ணப்ப கட்டணம் மேல திரும்புது. அரசியல் பிரச்சனை இப்போ ஒரு நிதி சர்ச்சையா உருவெடுக்குது. இந்த நிலைமையோட தீவிரத்தை இந்த எண்கள் இன்னும் தெளிவா நமக்கு காட்டும். கிட்டத்தட்ட 60 பேரு ஆளுக்கு 50,000 ரூபாய் கட்டியிருக்காங்க. அப்போ மொத்தமா வசூலான தொகை எவ்வளவு தெரியுமா? 30 லட்சம் ரூபாய். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த பணத்தோட நிலைமை என்ன? இங்கேதான் ரெண்டு தரப்புக்கும் முரண்பட்ட கருத்துக்கள் மோதுச்சு. ஒரு பக்கம் கட்சி உறுப்பினர்கள், நாங்க தேர்தல்ல போட்டியிடத்தான் பணம் கொடுத்தோம், நீங்க போட்டியிடாதப்போ எங்க பணத்தை திரும்பி கொடுங்க, இது நியாயம்னு கேட்டாங்க. ஆனா கட்சியோட ஆரம்ப நிலைப்பாடு என்னவா இருந்துச்சுன்னா, அது கட்சி நிதிக்கு நீங்க கொடுத்த நன்கொடை, அதை திரும்ப தர முடியாதுங்கிறது தான். ஆனா விஷயம் அதோட நிக்கல. கட்சிக்குள்ள அதிருப்தி அதிகமாகிட்டே இருந்துச்சு. இந்த செய்தி மீடியாவுக்கும் போனதால கட்சி தலைமைக்கு அழுத்தம் அதிகரிச்சது. ஒரு கட்டத்துல இந்த அழுத்தத்தை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த சிக்கலுக்கு எப்படிதான் ஒரு தீர்வு கிடைச்சது? முதல்ல பாதிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தைரியமா தங்களுக்கு நடந்ததை வெளியில சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவதா மீடியா இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தி பொது கவனத்தை ஈர்த்துச்சு. இந்த ரெண்டு அழுத்தமும் சேர கட்சி தலைமை தன்னோட முடிவை மறுபரிசீலனை செஞ்சது. கடைசியா பணம் கட்டின 60 பேருக்கும் முழு தொகையும் திருப்பி கொடுத்துறோம்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, தேர்தல்ல நிக்க முடியலையேங்கிற விரக்தியில இருந்தவங்களுக்கு அவங்க கட்டின பணம் திரும்ப வரும்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அவங்களோட கோபம் குறைஞ்சு ஒரு வித நிம்மதி வந்துச்சு. இந்த ஒரு அறிவிப்பு மூலமா அந்த பெரிய விண்ணப்ப கட்டண சர்ச்சை ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இது பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கட்சி தலைமைக்குமே ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துச்சு. இந்த முழு சம்பவமும் நமக்கு சில முக்கியமான விஷயங்களை யோசிக்க வைக்குது. ஒரு கட்சிக்கு அதோட உறுப்பினர்களோட நிதி பங்களிப்பு முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியம் அவங்களோட நம்பிக்கை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு இருக்கு. அந்த கோடு எங்க வரையப்படணும்? ஒரு உறுப்பினரோட பணத்துக்கும் அவரோட நம்பிக்கைக்கும் இடையிலான அந்த எல்லையை யார் தீர்மானிக்கிறது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?